அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம அந்த கிளாஸில் டாபிக் பிரித்தெழுதுக பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபஸ் வைஸாக போகலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருந்தோம். அதனால் இன்னைக்கு இலக்கணம் பகுதியில் ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுக, அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்க பாட்டு. ஸோ அந்த பிரித்து எழுதுகவை இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேயா? பிரித்தெழுதுக. மாசர அப்படிங்கிற எழுத்தை பிரிச்சா என்ன வரும்னா, இதுல 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல மாசர, மாசு கூட்டல் அற, மாசர. ஓகேயா? அப்போ இது ஆப்ஷன் பி, மாசர. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சடக்கி. மூச்சை பிளஸ் அடக்கி, 4th ஆப்ஷன். மூச்சை பிளஸ் அடக்கி, மூச்சடக்கி. செம்பயிர், செம்பயிர் அப்படின்னு பிரிக்கிறப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். செம்மை பிளஸ் பயிரா, செம் பிளஸ் பயிரா, இல்ல செமை, இது ரெண்டு தான். இதெல்லாம் ஒமிட் பண்ணிடலாம். செம்மை பிளஸ் பயிரா, செம் பிளஸ் பயிரா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இங்க மை விகுதி கூடுதலா சேரும். செம்பயிர் அதை பிரிக்கிறப்போ செம்மை பிளஸ் பயிர் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 4வது ஆப்ஷன், 4வது கொஸ்டின், சொல்லை பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக பாருங்க, பிரித்தெழுதுகன்னு சொல்ல பிரிக்கிறப்போ என்ன வரும்னா பி ஆப்ஷன், பிரித்து பிளஸ் எழுதுக, பிரித்தெழுதுக. இதுதான் ஆப்ஷன் பி, பிரித்து எழுதுக. இதெல்லாம் ஒரு நோட் போட்டு கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்களை அப்படியே கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது தோரண மேடை. தோரண மேடையை பிரித்தெழுத எப்படி பிரிக்கலாம்னா, தோரணம் பிளஸ் மேடை, இதுதான் தோரண மேடை. தோரணம் பிளஸ் மேடை அப்படின்னு பிரிக்கலாம். வானம் அளந்தது, வானம் அளந்தது அப்படிங்கிற சொல்ல பிரிக்கிறப்போ என்னவா வரும்? வானம் அளந்தது, சி ஆப்ஷன், வானம் பிளஸ் அளந்தது. வானம் அளந்தது சொல்ல பிரிக்கிறப்போ வானம் பிளஸ் அளந்தது அப்படின்னு வரும். 7. இதெல்லாம் நம்ம ஈஸியா பிரிச்சுருவோம். இந்த மாதிரி சொல்களை பிரிக்கிறப்பதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கைப்பொருள் அப்படின்னு அதை பிரிக்கிறப்ப எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கை பிளஸ் பொருளா இப்பு வருமா, இல்ல வெறும் கை பிளஸ் பொருள் அப்படி வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். சோ இதை பிரிச்சு எழுதும் போது கை பிளஸ் பொருள் தான். இப்பு சேரும் போதுதான், வல்லினம் மிகும் இடங்கள்ல சேரும் போது இந்த இப்பு வர்றதுக்கு வரும். ஆனா பிரித்து எழுதும் போது கை பிளஸ் பொருள் இப்படிதான் எழுதணும், அப்படிதான் பிரிக்கணும். அதே மாதிரி என்றென்றும், என்றென்றும் அப்படிங்கிறத பிரிக்கிறப்போ என்று பிளஸ் என்றும், அதுதான் கரெக்ட். இங்க என்றும் பிளஸ் என்றும் இருக்கு, கவனமா பாருங்க. இது வராது, இது ராங். என்று பிளஸ் என்றும் அப்படின்னு தான் பிரிக்கணும். என்று பிளஸ் என்றும், என்றென்றும். அதுக்கப்புறம் பூட்டுங்கதவுகள், பூட்டுங்கதவுகள். பூட்டுங்கதவுகளை பிரிக்கிறப்போ எப்படி பிரிக்கலாம்? பூட்டும் பிளஸ் கதவுகள், பூட்டும் பிளஸ் கதவுகள், அதை சேர்க்கிறப்போ அது வரும். பிரிக்கிறப்போ பூட்டும் பிளஸ் கதவுகள், அந்த மாதிரி பிரிக்கணும். பொய் அகற்றும், இப்படி வச்சுக்கலாம், இது ஓகே. பொய் அகற்றும் இருக்கா? பொய் பிளஸ் அகற்றும், ஆப்ஷன் ஏ, பொய் பிளஸ் அகற்றும், பொய் அகற்றும். நலம் எல்லாம் எப்படி பிரிக்கலாம்? நலம் ஃபர்ஸ்ட், நலம் எல்லாம், நலம் அப்படி வருமா? நலம் எங்க இருக்கு? நலம் இந்த 2 ஆப்ஷன்ல இருக்கு. நலம் பிளஸ் எல்லாம், இங்க எல்லாம் இருக்கு, இங்க எல்லாம். தான் ஒரு, தான் ஒரு எப்படி பிரிக்கலாம்? தான் பிளஸ் ஒரு, தான் ஒரு. என் தமிழ் நான், என் தமிழ்னா
எப்படி பிரிக்கலாம்? என் தமிழ்னா எம் கூட்டல் எம், எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, அப்படி பிரிக்கலாமா? என் தமிழ்னா கலன் நல்லால், கலன் கூட்டல் அல்லால், ஆப்ஷன் பி. கலன் கூட்டல் அல்லால், கலன் அல்லால். விலங்காய், விலங்காய எப்படி பிரிக்கலாம்னா, இதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் டஃப்பான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. மற்ற கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டோம்னா நம்ம மாட்டிப்போம். விலம் கூட்டல் காயா, விலங் கூட்டல் காயா, இல்லை ரெண்டு இங் வருமா, வில கூட்டல் காயா அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் பிரித்தெழுதுகள்ல கொஞ்சம் டஃப்பான, மற்ற எப்படி வார்த்தை கொடுத்தாலும் பிரிச்சிடலாம். இந்த மாதிரி பிரித்தெழுதுகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. விலங்காய வந்து விலம்னு பிரிக்க முடியாது, விலங்குன்னு பிரிக்க முடியாது. வில கூட்டல் காய், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 கேட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. விலங்காய வில கூட்டல் காய் இப்படிதான் பிரிக்கணும். வில கூட்டல் காய் பிரிக்கிறப்ப இங் வராது. மெல்லினம் வந்து மறைஞ்சிரும். மெல்லின எழுத்து வந்து பிரிக்கிறப்ப மறைஞ்சிரும். சேர்க்கிறப்ப தான் விலங்காய்னு வரும். ஓகேயா? இன்னோசை, இன்னோசை எப்படி பிரிக்கலாம்? இனிமை கூட்டல் ஓசை. இன்னோசை இனிமையான ஓசை அப்படின்னு அர்த்தம். இனிமை கூட்டல் ஓசை இன்னோசை. ஓகேயா? நீர் உலகில், நீர் பிளஸ் உலகில், நீர் உலகில், நீர் பிளஸ் உலகில், இந்த ரூ வராது. பிரிக்கிறப்ப நீர் இந்த வகையில் தான் வரும். பெருங்கடல், பெருங்கடல், பெருமை பிளஸ் கடல், பெருங்கடல். இங்க இது வர பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல், பெருங்கடல். ஓகேயா? தேர்ந்தெடுத்து, இந்த பிரிச்சு எழுதுறப்போ தேர்ந்து பிளஸ் எடுத்து, தேர்ந்தெடுத்து, தேர்ந்து பிளஸ் எடுத்து அப்படி பிரிக்கணும். இரண்டல்ல, இரண்டு பிளஸ் அல்ல, இரண்டு பிளஸ் அல்ல, இரண்டல்ல. ஓகே? கலன் அல்லால், திரும்ப கலன் அல்லால் கேட்டிருக்காங்க. கலன் கூட்டல் அல்லால், கலன் அல்லால். வானம் மலர்ந்தது, வானம் அளந்தது, வானம் பிளஸ் அளந்தது, வானம், வானம் அளந்தது. ஓகேயா? வானம் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது. பூட்டும் கதவுகள், பூட்டும் பிளஸ் கதவுகள், இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இது போன வருடங்கள் கடந்த வருடங்கள்ல கேட்கக்கூடிய பிரித்தெழுதுகளை தான் நம்ம இப்போ தொகுத்து பார்த்துட்டு இருக்கோம். பூட்டும் கதவுகள், பூட்டும் பிளஸ் கதவுகள். நான் நிலம், நான் நிலத்தை எப்படி பிரிக்கலாம்னா, நான்கு கூட்டல் நிலம், நான் நிலம், நான்கு கூட்டல் நிலம், நான் நிலம், அப்படிதான் பிரிக்கணும். தான் என்று, தான் பிளஸ் என்று, தான் என்று. தான் என்ற, தான் பிளஸ் என்று, தான் என்று, அப்படிதான் பிரிக்கணும். வல்லுருவம், வல்லுருவமும் வன்மை பிளஸ் உருவம், வல்லுருவம், வன்மை பிளஸ் உருவம், வல்லுருவம். நிலத்தின் இடையே, நிலத்தின் கூட்டல் இடையே, நிலத்தின் இடையே, நிலத்தின் இடையே, இதை இப்படிதான் பிரிக்கணும். நிலத்தின் பிளஸ் இடையே. ஸோ இதெல்லாம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. யூடியூப்ல ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருந்தா பாஸ் பண்ணி ஒன்னொன்னத்தையும் கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அருந்துணை, அருந்துணை எப்படி பிரிக்கலாம்னா, அருமை கூட்டல் துணை, அருந்துணை. அதே மாதிரி பசியின்றி, பசியின்றிய, பசி பிளஸ் இன்றி, பசியின்றி. பொருளுடைமை, பொருள் கூட்டல் உடைமை, பொருள் உடைமை.
பெருங்கடல், திரும்பவும் கேட்டிருக்காங்க. பெருங்கடல், பெருமை பிளஸ் கடல், பெருங்கடல். ஓகேயா? செந்நெற்கட்டு, செந்நெற்கட்டு எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு, அதுதான் செந்நெல் கட்டு. செந்நெற்கட்டு, செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. செய் நன்றி, செய் நன்றி, செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி. படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. ஆப்ஷன் பி, படிப்பு கூட்டல் அறிவு. அமுதன்று, அமுது கூட்டல் என்று, அமுதன்று, அமுதன்று, அமுது கூட்டல் என்று, அமுதன்று. கோட்டோவியம், கோட்டோவியத்தை எந்த ஆப்ஷன் வரும்? கோட் பிளஸ் ஓவியம் வராது, கோடி பிளஸ் ஓவியம் வராது, கோடிய ஓவியம் வராது, கோடு பிளஸ் ஓவியம் தான் கரெக்ட் ஆப்ஷன். கோட்டோவியத்தை கோடு பிளஸ் ஓவியம் அப்படின்னு பிரிக்கலாம். இன்மொழி, இன்மொழிய இனிமை கூட்டல் மொழி, இதெல்லாம் பண்பு தொகையில வரும். இன்மொழி எதுல வரும்? இலக்கண குறிப்புல பண்பு தொகை. சோ பண்பு தொகை எதெல்லாம் இருக்கோ இதுக்கெல்லாம் மை விகுதி வரும். பண்பு இனி மொழிங்கிறது ஒரு மொழி. இன்மொழி அப்படின்னா இன்னா இனிமைன்னு ஒரு பண்பு. ஸோ அப்போ பண்பு தொகை வருகிறப்போ ஆட்டோமேட்டிக்கா மை விகுதி வந்துடும். அன்மொழி தொகை அதே மாதிரிதான். அன்மொழி தொகை இதுல அல் கூட்டல் மொழி, அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை தான் பி ஆப்ஷன். ஓகேயா? இது வராது. அண்மை கூட்டல் மொழி வராது. அல் கூட்டல் மொழி தொகை, அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை, அல் மொழி அன், அதுதான் வர்றப்ப அன்மொழி தொகைன்னு வரும். நஞ்சை, நஞ்சை நன்மை கூட்டல் செய், நஞ்சை, நஞ்சை புஞ்சை சொல்லுமா? அருந்துணை, அருந்துணை வந்து அருமை கூட்டல் துணை, அருந்துணை. தேர்ந்தெடுத்து, தேர்ந்து பிளஸ் எடுத்து, இதெல்லாம் நம்ம டெய்லி படிக்கிறது தான். சாதாரண பிரித்தெழுதுதான். தேர்ந்தெடுத்து, தேர்ந்து பிளஸ் எடுத்து. வேதியுரங்கள், வேதி பிளஸ் உரங்கள், வேதியுரங்கள். என்றென்றும், என்று பிளஸ் என்றும். கண்டறி, கண்டு பிளஸ் அறி, கண்டறி. இந்த அரி, அரி, அரி. இந்த அரினா என்ன? இந்த அரினா என்னன்னா, அரினா திருமால்னு அர்த்தம். இப்படி போடுவோம். அரி, இந்த அரி. இதுனா அரினா திருமால், பெருமாள். இதுனா அறிதல், ஒன்றை தெரிந்து கொள்ளுதல். அறிதல், தெரிந்து கொள்ளுதல். இந்த ரகர ரகர வேறுபாடுல இது ரொம்ப முக்கியம், தெரிந்து கொள்ளுதல். இது அறிந்தல், அறிதல் தெரிஞ்சுக்கிறது. இந்த அரி, இந்த ரா வந்துச்சுன்னா திருமால் அப்படின்னு அர்த்தம். இந்த கண்டறின்னு சொல்றப்ப, பிரிக்கிறப்ப கண்டு பிளஸ் அரி அது வர்றப்போ அதோட சேர்த்து பார்க்கணும். அவ்வுருவம், அவ்வுருவம் எப்படி பிரிக்கலாம்? அ பிளஸ் உருவம், அவ்வுருவம், அவ்வுருவம். பல உயிர், பல் பிளஸ் உயிர், பல உயிர், பல்லுயிர். பல்லுயிரை எப்படி பிரிக்கலாம்னா பல் பிளஸ் உயிர், இது பல்லுயிர். இங்க பல உயிர்னு இருக்கு.
பல பிளஸ் உயிரை எப்படி பிரிக்கலாம்னா பல பிளஸ் உயிர் அப்படி பிரிக்கணும். பல உயிர்னா பல்லுயிர்னா பல் பிளஸ் உயிர். இந்த கொஸ்டின் பல்லுயிர் இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதுக்காக தான் எழுதி பல்லுயிரை பல் பிளஸ் உயிர், பல உயிரை பல பிளஸ் உயிர் அப்படிதான் பிரிக்கணும். வன்கீரை வன்மை பிளஸ் கீரை வன்கீரை, வன்கீரைய வன்மை பிளஸ் கீரை. ஏற்பாடு ஏற்பாட எல் பிளஸ் பாடு, எல்னா என்னன்னா சூரியன், பாடு அப்படின்னா மறைதல். சூரியன் மறைகிற நேரத்தை நம்ம சங்க இலக்கியத்துல சாயந்தரம் 2 to 6 ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ஏற்பாடு சங்க இலக்கியங்கள்ல அகத்திணை பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். ஏற்பாடு பிரிக்கிறப்ப எல் பிளஸ் பாடு, எல்னா சூரியன் அர்த்தம், பாடுனா மறைதல். சூரியன் மறைகிற நேரத்தை ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். நமன் இல்லை, நமன் கூட்டல் இல்லை, நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை. நமன்னா யமன் அர்த்தம், நமன்னா யமன். ஓகே. ஆற்றுண்ணா ஆற்றுண்ணா, ஆற்று பிளஸ் உண்ணா, ஆற்றுண்ணா ஆற்று பிளஸ் உண்ணா. ஓகேயா, ஆற்று பிளஸ் உண்ணா ஆற்றுண்ணா. சரி, ஓகே. இன்னைக்கு சிலபஸ்ல இருக்கபடி பிரித்தெழுதுக ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு 50 பிரித்தெழுதுக ஃபர்ஸ்ட் டே பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 2 கிளாஸ் பிரித்தெழுதுக, ஒரு 200 பிரித்தெழுதுக அடுத்தடுத்த கிளாஸ்ல மொத்தமா பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறனால ஒரு 50 பிரித்தெழுதுக பார்த்துருக்கோம். ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.